12ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் மீண்டும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக திருச்சியிலே இன்று ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தங்களுக்கும் அதற்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு இருக்கின்றது. எனவே இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில நடத்தப்பட்ட அந்த போராட்டம் பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு அந்த போராட்டத்தை முடித்து வைத்தார். சில வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் தங்களுடைய அந்த கோரிக்கை என்பது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது கிடைக்கப்பெறவில்லை. இதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் மீதும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு திருப்தியும் ஏற்படவில்லை. எனவே நாங்கள் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்று அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்று திருச்சியிலே கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் கூடி இந்த கூட்டம் வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தமிழக முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தலைநகர் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்துவதென்றும் மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்துவதென்றும் கோரிக்கை முடியும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். எனவே இந்த விவகாரம் என்பது மீண்டும் பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் அதே போல டெட் ஆசிரியர்கள் போன்றோரும் இதே கோரிக்கைகள், அதாவது அவரவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அதிகமான ஆசிரியர்கள் கொண்டது இடைநிலை ஆசிரியர்கள். எனவே அவர்களில் இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த போராட்ட அறிவிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.